வாங்க பாட்டு போட்டாங்க வாங்க. நில்லுங்கடா நில்லுங்கடா நில்லுங்கடா. ஆஹா டேய் அசையாம நின்னுங்கடா. டேய் ஸ்பைடர்மேன் என்னடா போஸ் இங்க பாரு இவட சின்சானே. ஆஹா ஏய் கிளவி என்னது இது போஸ் கக்கா போற மாதிரி. ஹல்கியே பயமுறுத்திட்டீங்களடா. ஆஹா நம்ம அயன்மேன் என்ன முடியலன்னு படுத்துட்டாரு போல இருக்கே. சரி ஓகே இப்போ அடுத்த பாட்டு போடும்போது ஓடிட வேண்டியது. ஐயா வாங்க அம்மா வாங்க, கையில இருக்கிற 10 ரூபாயோ 20 ரூபாயோ இல்ல 100 ரூபாயோ ஏன் முடிஞ்சா 1000 ரூபாய் கூட போடலாம். ஐயா சாமி ஏதாவது போடுங்க சாமி, சாப்பிட்டே 10 நாள் ஆகுது சாமி. கேமுக்கு பிளேயர்ஸை தேடி வந்திருக்கேன், எந்த பிளேயர்ஸை கூப்பிடுறதுன்னு தெரியலையே. இங்க ஒரு 2 பேர் வெட்டியா போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கிட்ட போய் நம்ம ஆஃபர் கொடுக்கலாம், இவங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அந்த பக்கம் யாரோ குசுகுசுன்னு பேசுறாங்க, பார்க்கவே பணக்கார மாதிரி இருக்காரு. கண்டிப்பா ஒரு 10 20 தேரும். இந்த கேம்ல மட்டும் நீங்க வின் ஆனீங்கன்னா 5000 கோடி கிடைக்கும். என்னது 5000 கோடியா? டேய் ஜோசே, டேய் ஜோசே சூட்டு பையலே கூப்பிட்டா காதே கேட்காது. டேய் ஜோசே ஐயோ ஏம்மா டேய் ஏன்டா என்ன போய் தள்ளி விடுற? நானே அரகுற தூக்க கழகத்துல இருக்கேன், 2 நாளா சாப்பிடலன்னு. யாரா நீ ஜோக்கரே? எல்லாம் எங்களுக்கு தெரியும். 5000 கோடி கொடுக்குற மூஞ்ச பாரு. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு, நாங்க அதை பண்ண போறோம். டேய் ஜோசே நான் ஒட்டுக்கட்டேன்டா. அந்த கோட்டு சூட்டு போட்ட ஆளு ஏதோ கேம் வச்சிருக்காராமா. அந்த கேம்ல வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 5000 கோடி கிடைக்குமாம்டா. அட ஓலராதடா, 5000 கோடியும் கிடைக்காது 10000 கோடியும் கிடைக்காது. உட்காந்து 10 ரூபா கிடைக்குதான்னு வழிய பாக்குறது விட்டுவிட்டு 5000 கோடியாமா 5000 கோடி. டேய் ஜோசே சொன்னா கேட்க மாட்டியா நீ? போய் அந்த ஆள்கிட்ட பேசுறா, 5000 கோடின்னு சொல்றாரு, சும்மா போய் பேசி பாரு. இங்க ஏறா மண்டையா, நீ சொல்றேன்னு சொல்லி தான் போய் பேசுறேன். அந்த ஆளு நம்ம மொக்க பண்ணிட்டாருன்னு வச்சுக்கேன், உன் மண்டையிலேயே நறுக்குன்னு கொட்டுவேன் பார்த்துக்க. ஓகே ஏதோ உட்காந்துருக்காரு, இவர்கிட்ட போய் பேசலாம். ஹலோ சார், அதாவது நீங்கள் வந்து ஏதோ கேம் நடத்துகிறீங்க அப்படின்னு ஏதோ இந்த பைப்பில் சொல்கிறான். அந்த கேமில் நான் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணட்டுமா? ஏன் அப்படின்னா எனக்கு குடும்பம் இருக்க வீடு அப்படி இப்படின்னு சொல்ல எதுவுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு பைப்பில் மட்டும்தான் இருக்கான் கூட. அதனால் இந்த மாதிரி கேம் விளையாடி நான் அதில் கொஞ்சம் காசு வின் பண்ணாலும் ஒரு வீடு இல்லை வாடகைக்கு வீடாச்சு வாங்கிப்பேன்ல. அதனால என்ன சேர்ப்பீங்களா? அந்த கேமுக்கு நானும் வரேன்னு சொல்லு, நானும் வரேன்னு சொல்லு, சொல்லு சொல்லு சின்சான்னு சொல்லு. அப்படியே இந்த பையபுலையும் வாரானா. நல்லது நல்லது, ரொம்ப நல்லது. எனக்கும் பிளேயர்ஸ் கொஞ்சம் பற்றாக்குறை தான். உங்களுக்காக நான் ஒரு சிவப்பு கலர் கார்ல என்னோட ஆளை வர சொல்றேன். அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு போவாங்க அந்த கேமுக்கு. அதுக்குள்ள நான் இன்னும் இங்க இருக்கிற நிறைய பிளேயர்ஸை வந்து எப்படியாவது கனெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு ரெட் கலர் கார் இதோ வந்து கொண்டே இருக்குது, நீங்க கவலைப்படாதீங்க. ஆஹா ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். டேய் சென்சானே, இவர் உண்மையாகவே அந்த கேம் நடத்துகிறாரு போல இருக்குடா. ஏதோ ரெட் கலர் கார் வருமாமா, அந்த காரில் தான் வந்து நம்ம போகணுமா? டேய் மண்டையா, அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடு. கமெண்ட் கைஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இனிமே நம்மளோட சேனல்ல உள்ள குரூப் பேரு ஸ்பார்டன்ஸ். சோ நீங்க அதுல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடடே இடிச்சிடாத இடிச்சிடாத. ஓஹோ நீங்க 2 பேர் தானா? வாங்க வாங்க வந்து கண்டியில உட்காருங்க. ஆனா இந்த கேம்ல ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா ரிட்டர்ன் வெளியே போகவே முடியாது, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி வாங்க வந்து கார்ல ஏறுங்க. ஓகே சிவப்பு சொக்கா சார், அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் நீங்கள் அடிச்சே துரத்தினாலும் எங்களுக்கு சாப்பாடு போட்டால் போதும், நாங்கள் அந்த கேம்லேயே தான் இருப்போம். பார்த்து ஓட்டுங்கப்பா, வர்ற வழியில் நிறைய மக்கள்லாம் இருக்காங்க, இடிச்சு போட்டுறாதீங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் எங்க டீம் பார்த்துக்கும். சரி வாங்க, நான் உங்களை கேம் நடத்துற இடத்துக்கு இப்போ கூப்பிட்டு போறேன். சீக்கிரமா போகிறதுக்கு நான் கொஞ்சம் வேகமா போறேன். சோ எல்லாருமே சீல் பெல்ட்டை மறக்காம போட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிபட்டுரும். உங்க எல்லாரையும் இந்த கேமுக்கு நாங்க வரவேற்கிறோம். இந்த கேம்ல இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா ரெட் லைட் கிரீன் லைட். நாங்க இங்க இருக்கிற இந்த பொம்மையில ஒரு பாட்டை போட்டு விடுவோம். அந்த பாட்டு எப்போ ஸ்டாப் ஆகுதோ அந்த டைம்ல நீங்களும் ஃப்ரீஸ் ஆகி நிக்கணும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற இந்த பிளேயர்ஸ் மூலமா நீங்க எல்லாரும் சுட்டு கொல்லப்படுவீங்க. தப்பிக்கணும்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. டேய் மண்டையா, என்னடா சொல்றாங்க? ஏதோ தப்பிக்கணும்னு நினைச்சாலோ இல்ல ஏதோ ஒன்று சொல்றாங்களடா கொன்றுவேன்னு. டேய் மச்சி, இவங்கெல்லாம் போய் சொல்றாங்கடா. இதெல்லாம் பார்க்க நம்புற மாதிரியா இருக்கு. இவங்கெல்லாம் நம்ம கொள்றதாவது, நம்மகிட்ட கொண்டா போலீஸ்ட மாட்டிப்பாங்க. தொடர்கிறது. அட தள்ளுங்கடா, நான் போறேன்டா.
இந்த பொம்மை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்டா. The player for 60 is eliminated. எலிமினேட்டரா? நான் தான் எலிமினேட். இதுல வின் ஆகணும். வாங்க வாங்க, பாட்டு போட்டாங்க, வாங்க. நில்லுங்கடா. ஆஹா டேய், அசையாம நின்னுங்கடா. டேய் ஸ்பைடர்மேன், என்னடா போஸ் இங்க பாரு, இவட சின்சானே. ஆஹா ஏய் கிளவி, என்னது இது போஸ், கக்கா போற மாதிரி. ஹல்கியே பயமுறுத்திட்டீங்களடா. ஆஹா நம்ம அயன்மேன் என்ன முடியலன்னு படுத்துட்டாரு போல இருக்கே. சரி ஓகே, இப்போ அடுத்த பாட்டு போடும்போது ஓடிட வேண்டியதுதான். வாங்கடா பாட்டு போட்டாங்கடா, வாங்கடா. அப்பாடா, ஒரு வழியா நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். இவனுக்கு வந்துட்டானுங்களா? அப்பாடா, ஒரு வழியா சின்சான், ஸ்பைடர்மேன், ஹல்கு, கிரானி, அயன்மேன் எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் 5 பேர் மட்டும் தான் இப்போ உயிரோடு இருக்கோம். என்னடா இது கேமு ரொம்ப கொடூரமா இருக்கே. இந்த கேம் பேர் தான் ஸ்குவிட் கேம். இந்த கேம்ல நீங்க 6 பேர் தான் வின் ஆயிருக்கீங்க. ஜோஸ், கிரானி, ஸ்பைடர்மேன், ஹல்க், அயன்மேன், அப்புறம் சின்சான். நீங்க 6 பேர் தான் வின் ஆயிருக்கீங்க. உங்களை வச்சுதான் நாங்க அடுத்த போட்டி நடத்த போறோம். அந்த போட்டியில வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடூரமா இருக்கும். வாங்க போலாம். 5 minutes later. உங்க எல்லாரையும் 2வது கேமுக்கு வரவேற்கிறேன். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்க கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட காசு தெரியும். இந்த காசெல்லாம் அடையிறதுக்கு இங்க இருக்கிற இந்த லாவா குழம்பு உள்ள இந்த லாவா சிட்டிக்கு மேல இன்விசிபிளா ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை மேல நீங்க ஏறி வரணும். ஆஹா என்னடா சொல்றீங்க, அந்த பாதை மேலே ஏறி வரணுமா? டேய் இப்படிலாம் பண்ணாதீங்கடா. டேய் ஜோசே, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த போட்டியில நம்ம தான் வின் ஆகுவோம், வேற யாரும் வின் ஆக மாட்டாங்க. வாய முடுறா பொடிப்பையில. இந்த கிராணி இருக்கிறவர வேற யாரும் வின் ஆக முடியாது. I am Hulk. இந்த ஹல்க் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். நான் தான் வின் ஆகுவேன். அட்டாய் ஹல்கே 10 தலையா, நீலாம் வின் ஆக மாட்ட. எனக்கு தான் ஐக்கியூ ரொம்ப அதிகம், நான் தான் வின் ஆகுவேன். எல்லாரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களாப்பா? உங்க எல்லாரும் விடவும் எனக்கு தான் அறிவும் அதிகம், ஐக்கியவும் அதிகம். ஸோ அதனால நான் தான் வின் ஆகுவேன். ஓகேவா? பாயம் மூடுங்க எல்லாரும். இங்க பாருங்க, இங்க இருக்கிற லாவால இன்விசிபிளா இருக்கிற பாதையை தவிர இன்னொரு பாதையை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற இந்த லாவா சட்டியில உங்களை போட்டு புஷ்பமாக்கிடுவோம். அதனால ஜாக்கிரதையா விளையாடுங்க. அப்படி விளையாடி நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற காசு எல்லாமே கிடைக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க வின் ஆயிட்டீங்கன்னா இந்த காசு உங்களுக்கு தான். வின் ஆகலன்னா அதை பார்த்து நான் ரசிப்பேன். I am Hulk. இந்த போட்டியில என்ன தவிர வேற யாராலையும் வின் ஆக முடியாது. இந்த போட்டியில இப்ப நான் போய் வின் ஆகுறேன். ஓஹோ, அந்த பொம்மை சொன்ன மாதிரி இன்விசிபிளா ஒரு பாதை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நேரா போய் பார்ப்போமா இல்ல அந்த பக்கம் போய் பார்ப்போமா? எந்த பக்கம் போறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குது. எந்த பக்கம் போறது? நேரா போவோமா இல்ல சைடா போவோமா? கமெண்ட் கைஸ், கமெண்ட் பண்ணுங்க. எந்த பக்கமா போலான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதோ ஒரு பாதை தான் ஒரிஜினல், இன்னொரு பாதை டூப்ளிகேட். சரி ஓகே, நம்ம நேராவே போய் பார்க்கலாமா? வாங்க 3, 2, 1 அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க இருந்து ஜம்ப் பண்ண போறேன். நல்ல வேலை, இது ஒரிஜினல் பாதை தான். என் கால் தரையில படல. அப்போ இங்க தான் அந்த இன்விசிபிள் பாதை இருக்குது. போடு, எப்படியோ கரெக்டா அந்த இன்விசிபிள் பாதையை கண்டுபிடிச்சி நான் வந்துட்டேன். மொதல் 2 நேரா இருக்குன்னா கண்டிப்பா 3வது சைடா தான் இருக்கணும். நேரா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. கைஸ், நீங்க எது சொல்றீங்க? ரைட் சைடா இல்ல லெஃப்ட் சைடா? ரைட் சைடு சொல்றவங்கலாம் ரைட்டுன்னு சொல்லுங்க, லெஃப்ட்னு சொல்றவங்க லெஃப்ட்னு சொல்லுங்க. இப்போ லெஃப்ட்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுதான் வின் ஆகிருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு தான் வந்திருக்கேன். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்து எங்க போலாம்? ரைட் சைடு போவோமா? ஐயோ சே, தெரியாம கீழே விழுந்துட்டேன். பச்சை மனுஷா, நீ அவுட் ஆயிட்டியா? உன்னை நாங்க கொல்ல மாட்டோம் கண்ணா, உன்னை நாங்க சுட்டு கொல்ல மாட்டோம். அது உனக்கு வலிக்காது. அதுக்கு பதிலா நாங்க என்ன பண்றோம்னு உங்களுக்கு தெரியணுமா? இல்ல, எனக்கு எரியுது, என்ன விட்டுருங்க. அச்சோ, பாவம் இந்த பச்சை மனுஷன் அநியாயமா எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். சரி, இவனோட வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏய், நெக்ஸ்ட் பிளேயர் வரலாம், வாங்க.
அட இடமட்ட பயிர்களா, அந்த ஹல்கு பையலுக்க இந்த நிலைமையா? இவனுங்க பார்த்தாலே ரொம்ப கொலகாரனுங்க மாதிரி இருக்கானுங்களே. சரி ஓகே, இப்ப நம்ம போலாம். முதல்ல அந்த தடி மாடு போன வழியிலேயே நம்மளும் போவோம். இந்த வழி கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்து பத்திரமா இந்த வழியாவே போவோம். ஐயோ, அவன் வேற கமன்னு எரிஞ்சுக்கின்னு இருக்கானே. நல்ல வேலை, அவன் வந்து அப்போதே அந்த பக்கமாக போய் தான் அவுட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம இல்லை தப்பு பண்ணிட்டோம். நம்ம தான் கரெக்டாக அந்த பக்கம் போனோம். அவன் இந்த பக்கமாக போய் கீழே விழுந்துட்டான். அதனால தான் அவனை நெருப்பில் போட்டு பொசுக்கிட்டாங்க. நம்ம இப்போ எந்த பக்கமா போறது, எந்த வழியா போறதுன்னு வேற சுத்தமா எனக்கு தெரியலையே. எந்த வழியா போனா நம்மளுக்கு நல்லதுன்னு தெரியலையே. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ரைட் சைட் போறாமா இல்ல லெஃப்ட் சைட் போறாமா? இந்த கலவிக்கு வேற நீங்க தான் வழி சொல்லணும். நம்ம ஒரு வழியா கரெக்டான பாதையிலேயே வந்துட்டோம். இப்போ நேரா போனா போதும். எப்படி நீங்க இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலன்னா மறக்காம லைக்க போட்டு விடுங்க. சரி ஓகே, இப்போ எந்த வழியா போகுது? அந்த பக்கம் போய் இப்போ ஐயோ, தெரியாம இந்த கலவி கீழே விழுந்துட்டானே. ஆகா, இவனுங்க எல்லாம் என்ன முறைச்சு பாக்குறானுங்களே. இவனுங்க என்னடா என்ன கொள்றது? நானே போயிட்டு நெருப்புல ஐக்கியமாயிடுறேன்டா. இந்த வச்சுக்கோ. ஐயோ, நெருப்பு பிடிச்சி எரியுதே. ஏ பொக்கவாய் கிளவி, நெருப்பு பிடிக்கவே இல்லை, பொய்யா சொல்ற? இந்த சட்டியில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, இரு ஆன் பண்ணி விடுறேன். ஆன் ஆயிடுச்சு, இப்ப எரியும் பாரு. இடவட்ட புயல ஆன் பண்ணி விட்டான்டா. ஐயோ, ஓகே, இப்போ இந்த பொக்கவாய் கிளவியும் செத்துட்டா. இப்போ அடுத்த பிளேயர் வரலாம். அண்ணன் வர்றாரு, வழி விடு. இதான் வந்துட்டல்ல, எப்படி? ஐயோ, தப்பான பாதைக்குள்ள குதிச்சிட்டனா? ஐயோ எரியுதே, ஐயோ எரியுதே. யாராவது தண்ணி ஊத்துங்க, யாராவது தண்ணி ஊத்துங்க. ஐயோ, சரியான லூசு பயிலா இருப்பான் போல இருக்கு. சரி, அடுத்தது. டேய், நெஞ்சில ஏதோ வச்சிருக்கிய, நீதான்ப்பா போனோம். இங்கேறா, மரியாதை எல்லாமே பேசாத சரியா? என்னை பத்தி தெரியாம பேசக்கூடாது. நான் தான் அயன்மேன். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து எந்த வழியா போக போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹல்க் போன வழியாவே தான் நம்ம போக போறோம். ஹல்க் வந்துட்டு கொஞ்சம் தூரம் கரெக்டா போனா, அதுக்கப்புறம் பாவம் மண்டையை போட்டான். அதே மாதிரி கிராணி கிளவி அவனோட கொஞ்சம் தூரம் கரெக்டா போனா, ஆனா பாவம் மண்டையை போட்டா. ஆனா இவங்க போன வழி எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இந்த வழியா போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த போட்டியில வின் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வழியா தான் போகணும். இங்க பாத்தீங்கல்ல, என் கால் தரையில படவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இன்விசிபிளா ஏதோ ஒரு ஸ்டெப்ஸோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது எப்படி இங்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்விசிபிளா நிறைய வச்சிருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து என்னைக்குமே நேர்வழி. ஸோ அதனால நேராவே போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டோம். இவ்வளோ தூரம் நேராக வந்திருக்கோம். அதனால கண்டிப்பாக சைடில் தான் பாதை இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஓய், நல்ல வேலை, நான் நினச்ச மாதிரியே சைடில் தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது கண்டிப்பாக நேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து ஹே, ஆமாப்பா. ஓகே, இப்போ அடுத்தது கண்டிப்பாக சைடில் தான் இருக்கணும். ஸோ சைடில் போய் பார்ப்போமா? ஓய், ஜம்பே. அச்சோ, சே, கடைசி நேரத்தில் வந்து இப்படி சொதப்பிடுச்சே. சே, இவனுங்க கையால் நான் சாகிறதுக்கு நானே இந்த வட்டாக்குள்ள போய் ஏறி உட்காந்து அப்படியே நெருப்போட நெருப்பு ஐக்கியமாக போறேன். நான் யாரையும் மாதிரியும் கத்த மாட்டேன்டா. கத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கிடந்து துடிச்சிட்டு இருக்கானே. சரி ஓகே, அவ்வளவுதான். இப்போ இவனும் மண்டையை போட்டுட்டான். இன்னும் இப்போ மீதி இருக்கிறது 2 தான். அதுவும் ஒண்ணு பிச்சைக்காரேன்னு நினைக்கிறேன், இன்னொன்னு அந்த பிச்சைக்காரனோட பையன்னு நினைக்கிறேன். சோ இவங்க எப்படி இந்த போட்டியில வின் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். ஒருவேளை அதிர்ஷ்டம் அவங்க கதவை தட்டினா இந்த பணத்தை கூட அவங்க எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. டேய் சின்சனே, இங்க பாடுறா, அயன்மேன் சார், கிராணி, ஹல்க்கு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேனு எல்லாருமே வந்துட்டு இதில் புஷ்பம் ஆயிட்டாங்கடா. இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். டேய் சின்சன், எனக்கு ஓரளவு வழி தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட வழியை கேட்டோன்னா அவங்க கூட கரெக்டாக சொல்லுவாங்க. நான் போகிறத மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கோ. நான் போகிற மாதிரியே கரெக்டாக நீயும் வந்துரு சரியா? அப்போ தான் இந்த போட்டியில் நம்ம அவுட் ஆக மாட்டோம். ஓகேவா ஜோசே, நான் மறக்கவே மாட்டேன். இது வாழ்வா சாவாங்கிற போட்டி. இதுலலாம் நான் சீரியஸா இறங்கிடுவேன். இந்த போட்டியை நம்ம தான் வின் ஆகுறோம். ஓகேவா ஜோசே? கண்டிப்பாடா சின்சனு. காய்ஸ், இது எல்லாத்தையும் நாங்கள் கடந்து போனோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும்
ஜோஸ் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் இது என்னால் ஈஸியாக சுலபமாக கடந்து போக முடியும். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அதே மாதிரி நம்ம டோனி ஸ்டார்க் சார் போன வழியவே நம்ம பின்பற்றலாம். அவர் எந்த வழியெல்லாம் போய் கரெக்டாக வந்து போனாரோ அதே வழியாக தான் நானும் இப்போ போக போகிறேன். ஸோ ஓரளவு எனக்கு வழி மைண்டில் ஞாபகம் இருக்குது. இங்கே வந்து நிறைய நெருப்பு குழம்பு சட்டி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, ஓரளவு எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த வழியாக தான் போகணும். கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஹல்க்கு கமன்னு எரிஞ்சிட்டு இருக்கான். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் ரைட் சைட் போகணுமா லெஃப்ட் சைட் போகணுமா, எந்த வழியாக போகிறதுன்னு மறந்துட்டேனே. கைஸ் உங்களுக்கு தெரியும்ல, இதில் ரைட் சைட் போகணுமா லெஃப்ட் சைட் போகணுமா, சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இடத்த ஈஸியாக என்னால் கடக்க முடியும். நான் போகிறத பார்த்து தான் சின்சானும் என் கூட வருவான். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வேலை கைஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ லெஃப்ட் சைடு கரெக்டாக வந்துட்டோம். இப்போ எந்த பக்கமாக போகிறது? இப்போ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் லெஃப்ட் சைடு தானா, இல்லை எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. ஆஹா, இவங்க வேற என்னை பார்த்துக்கினே இருக்காங்க. போவோம், அப்படியே நேராக தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம நேராக தான் போகணும். ஓகே, இன்னும் ஒரே ஒரு தடவை நேராக போகலாம். இதுக்கு மேலே வந்துட்டு இல்லை இப்போவும் நம்ம நேராக போகணுன்னு நினைக்கிறேன். கரெக்டு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சைடில் போகணும். சைடில் போயிட்டு கைஸ் அவ்வளோதான். நம்ம இனிமேல் சைடு வழியாக நேராக போயிட்டே இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அயன்மேன் சார் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இப்படி தான் போனார். ஃபுல்லாக சைடாக தான் தவ்வி போனார். ஆனால் கடைசியில் வந்துட்டு அந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு தவ்வுவோன்னு சொல்லி தவ்வி தான் அவர் வந்து செத்து போயிட்டார். அதனால் நம்ம இந்த தடவை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டேரெக்டாக அப்படி போக போகிறோம். ஓகே கைஸ், இந்த போட்டியில் நான் வின் ஆக போகிறேன். ஸோ சின்சானும் கரெக்டாக வின் ஆகணும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சின்சான் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி இப்போவே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு போகலாம். ஓகே, முன்னாடி தான் போகணும். ஓகே, ஜம்ப் பண்ணிடு, கரெக்டான வழியா. அவ்வளோதான், போடு வேற லெவலு கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு எப்படியும் இந்த போட்டியில் வின் ஆகிட்டோம். போடு வேற லெவலு. டன்டனக்கா தகிடனக்கா இங்கே இருக்கிற எல்லா காசும் இங்கே எனக்கு தான்டா. இல்லை சாரி, எனக்கும் சின்சானுக்கும். சின்சானே பார்த்து பத்திரமா வந்துடுறா. ஓகே गाइस, இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல சின்சான் யூ கேன் டு இட்னு கமெண்ட் பண்ணிருப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த ரேம்ப், அதாவது இது ரேம்பா இல்ல போட்டின்னு வச்சுக்கலாமே, இந்த போட்டியில கண்டிப்பா நானும் வின் ஆகுவேன். ஸோ எனக்கு வழி எல்லாமே ஞாபகம் இருக்கு. நேரா அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் போகணும். இதோ லெஃப்ட் சைட் போறேன் பாருங்க. ஐயோ, கரெக்டாக தான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து ரைட் சைட் போகணும். அதானே? இருங்க, பார்த்து தான் போகணுமா? ஆமாம், ரைட் சைட் தான் போகணும் எனக்கு தெரிஞ்சு. ரைட் சைட் போடு, கரெக்டாக வந்துட்டேனா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட் போகணும். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேனா? அவ்வளோதான், லெஃப்ட் சைடும் கரெக்டாக வந்தாச்சு. இனிமேல் நம்ம நேராக போக வேண்டியதான். நேராக போயிட்டு கடைசியில் ஒரு 2 இதுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த சைடு மாற வேண்டியிருக்கும். அமைதியோ அமைதிக்கெல்லாம் அமைதி. எப்படி இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்து போயிட்டே இருக்கேன். அப்படிதான் கமான் சின்சான் யூ கேன் டு இட். ஓகே गाइस, இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு போகணும், சாரி ரைட் சைடு போகணும். அவ்வளோதான், ரைட் சைடு வந்தாச்சு. போடு, நான் வின் ஆயிட்டேன் गाइस. இதுக்குமா உங்களுக்கு தெரியல? இப்போ நேராக போனாலே போதும், நம்ம வின் ஆயிடலாம். அப்பாடா, எப்படியோ நம்மளுக்கு முன்னாடி இத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து வின் ஆயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கல்ல எவ்வளோ நிறைய காசுன்னு. ஜோசே, எனக்கு இங்க பாரு, நிறைய சாக்கோபின் வாங்கி தரணும். ஓகேவா? எப்படி நம்ம வின் ஆயிட்டோம்ல? அடே ஏன்டா தள்ளி விடுற? ஆமாடா, வின் ஆயிட்டோம்டா. ஓகே गाइस, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்குவிட் கேம், அதாவது ஸ்குவிட் கேம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த கேமில் நம்ம வந்து இப்போ வின் ஆயிட்டோம். ஸோ இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களுக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்கமிங்கில் வந்துட்டே இருக்க போது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சின்சான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வீடியோ முடிச்சு விட்டுலாம்னு நினைக்கிறேன். கமான் ஸ்பார்டன்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பார்டன்ஸ். அதனால இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நீங்க யாரெல்லாம் ஸ்பார்டன்ஸ் கில்டுல இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கீழே ஸ்பார்டன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பார்டன்ஸ் கில்டுனா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஸ்பார்டன்ஸ். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லாரும் ஸ்பார்டன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, பை.